இப்படி கூட மோசடி செய்ய முடியுமா என்று சொல்லி விசாரணை செய்த போலீஸையே அதிர வைத்த ஒரு மோசடி சம்பவம் இலங்கையில் நடந்திருக்கிறது. என்னென்னு சொன்னால், இலங்கையில் இருந்து கொண்டு அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஒரு வங்கிக்குள்ளே ஊடுருவி அங்கே இருக்கிற காசை சுருட்டி இருக்கணும் ஒரு குரூப். இப்படியான ஒரு அதிர்ச்சியான சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. எனவே இந்த செய்தி உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 16ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். இலங்கையில் இருந்து கொண்டு அமெரிக்க வங்கிக்குள்ள ஊடுருவி அங்கே இருக்கிற காசை சுருட்டுற அவ்வளவு தைரியமும் அவ்வளவு திறமையும் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிட்டடியில் அதாவது இந்த மாதம் 3ஆம் தேதி, மே மாதம் 3ஆம் தேதி ராஜகிரிய பகுதியில் 120 வெளிநாட்டவர்கள் ஒரே அடியாக கைது செய்யப்பட்டார்கள். அதாவது ராஜகிரிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இவர்கள் சட்டவிரோதமாக தங்கியிருந்தார்கள்னு சொல்லி சரி என்று அவர்களை கைது செய்யக்குள்ள அவர்கள்ட்ட இருந்து 151 கம்ப்யூட்டர்ஸ், 51 லேப்டாப், 266 மொபைல் ஃபோன்ஸ் இவ்வளோ கைப்பற்றப்பட்டது. இந்த 120 பேரும் ஏன் தங்கியிருந்தவை கொழும்பில் என்று சொன்னால், விசாவும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் விசா எல்லாம் முடிஞ்சது. அப்படி இருந்தும் தங்கி இருந்து இலங்கையில் பல்வேறு இணைய வழி மோசடியில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி சரி என்று அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தான் இந்த உண்மை தெரிய வந்திருக்கு. என்னென்னு சொன்னால், அதாவது இந்த 120 பேரும் பார்த்தீங்கன்னு சொன்னால், சீனாவில் இருந்து நிறைய பேர், வியட்நாமில் இருந்து, மலேசியாவில் இருந்து, தாய்லாந்தில் இருந்து சொல்லி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 120 பேர் என்ன தெரிவிக்கணும்னு சொன்னால், ராஜகிரிய பகுதியில் தங்கியிருந்து இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களோட காசை சுருட்டினது போதாது என்று சொல்லி அமெரிக்காவில் இருக்கிற ஒரு வங்கியில் ஊடுருவி அங்கே இருக்கிற காசை சுருட்டி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு வங்கி கணக்குக்குள்ளையும் ஊடுருவி அதிலிருந்து காசை எடுத்திருக்கின்றார்கள். இப்படியான குற்றங்களில் ஈடுபட்டதற்காக இப்பொழுது அவர்கள் மீது தொடர்ந்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. என்னென்று சொன்னால், நேற்று வெள்ளிக்கிழமை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் நடந்தது. அந்த வழக்கு ஜூம் செயலிகளால் நடந்தது. ஏனென்றால் 120 பேரையும் கூட்டிக் கொண்டு வர முடியாது தானே, அதால் வச்சு அங்கே இருத்தி போட்ட ஆக்களை ஜூமுகளால் தான் விசாரணைகள் நடந்தது. வெளிக்கட போலீஸ் தான் இந்த விசாரணைகளை முன்னெடுத்தது. அப்போ வெளிக்கட போலீஸார் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்க என்னன்னு சொன்னால், 151 கம்ப்யூட்டர்ஸ் தானே கைப்பற்றப்பட்டது. அந்த 151 கம்ப்யூட்டர்ஸில் 3 கம்ப்யூட்டர்களை தாங்கள் இதுவரைக்கும் ஆய்வு செய்து பார்த்ததாம். அந்த 3 ஆய்வு செய்து பார்த்ததில் தான் இந்த உண்மைகள் தெரிய வந்திருக்குன்னு சொல்லி வெளிக்கடை போலீஸார் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ மிச்சம் 148 கம்ப்யூட்டர்ஸ் இனி செக் பண்ண வேண்டியிருக்குது. அங்கால 51 லேப்டாப் செக் பண்ண வேண்டியிருக்குது. 266 மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது. அதையும் எல்லாம் கிண்டி கிளற வேண்டியிருக்குது. எல்லாத்தையும் செக் பண்ணினா இன்னும் என்னென்ன பூதங்கள் எல்லாம் கிளம்பும், இன்னும் என்னென்ன மர்மங்கள் எல்லாம் துலங்கும் என்று சொல்லி தெரியல. எனவே இந்த 120 பேரும் இப்போதைக்கு விடுவிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் மேலே கடும் விசாரணைகள் நடத்தப்படும் என்று சொல்லி என்னென்று சொன்னால், இலங்கையில் இருந்து கொண்டு நிறைய இணைய வழி மோசடி, இலங்கை மக்கள் நிறைய பேற்ற காசை சுருட்டுறது. என்ன செய்யறேன்னு சொன்னால், வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்கை ஒன்று அனுப்புறது. அந்த லிங்கை யாராவது கிளிக் பண்ணிச்சினமோ கதை சரி, அவர்களை பற்றின எல்லா தகவல்களும் இவர்களுக்கு போயிடும். பிறகு இவர்கள் கலெக்ட் பண்ண அந்த தகவல்களை வச்சுக்கொண்டு அவர்களுடைய வங்கி கணக்குக்குள்ள ஊடுருவி இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை நாங்கள் கேள்விப்பட்டுக்கிறோம். இலங்கை போலீசார் தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்து கொண்டே வரார்கள். இந்த மாதிரி இணைய வழி மோசடியில் ஏமாற வேண்டாம்னு சொல்லி சரி, இலங்கையில் இருந்து கொண்டு இலங்கை மக்களை தான் ஏமாத்தினோம்னு பார்த்தா, இலங்கையை தளமாக வச்சுக்கொண்டு பின்தளமாக வச்சுக்கொண்டு அமெரிக்காவிலையும் சவுதி அரேபியாவிலையும் கை வச்சிருக்கணும்னு சொன்னால், நாளைக்கு விசாரணைகள் என்ன தெரிய வரும்? அந்த ஐபி அட்ரஸ் இருக்கு தானே, ஐபி அட்ரஸ் இலங்கையை தான் காட்டும். ஆனால் இந்த குற்றச்செயல்களை யாராவது இலங்கையர்கள் ஈடுபட்டார்களா? இல்லை, ஈடுபட்டது முழுக்க வெளிநாட்டாக்கள் தான். எனவே இவர்கள் மேலே கடும் விசாரணைகள் நடத்தப்படும் என்று சொல்லியும், இவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஏனைய பொருட்கள், ஏனைய லேப்டாப்ஸ், ஏனைய கம்ப்யூட்டர்ஸ் மேலே தீவிரமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீசார் அறிவித்துள்ளார்கள். இலங்கையில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கின்ற வெளிநாட்டவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு கொண்டே வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் நேற்று 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். களுத்துறை வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வஸ்கடுவ என்று சொல்லப்படுற இடத்துல ஒரு ஹோட்டலில் தங்கி இருந்திருக்கணும் 14 பேர். அந்த 14 பேரில் 12 பேர் சீன நாட்டவர்கள், 2 பேர் மலேசியர்கள் என்று சொல்லப்படுகிறது. என்ன செய்திக்கணும்னு சொன்னால், 14 பேரும் போய் ஹோட்டலில் இருந்து கொண்டு கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக்கெட் எல்லாம் ஓப்பன் பண்ணி ஒன்றா பொருத்தி கொண்டு வந்திருக்கிறோம். இனித்தான் பொருத்தி, இனித்தான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி போட்டு ஆக்கள்கிட்ட காசு பறிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி கொண்டிருக்கும் போதே போலீஸ் போயிட்டு அவ்வளோ பேரையும் அப்பிட்டுது. எனவே அவர்களுடைய பொருத்தினது பாதி, பொருத்தாதது பாதி இருந்த கம்ப்யூட்டர்ஸ் மற்ற லேப்டாப்புகள், மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் அள்ளிக்கொண்டு இந்த 14 பேரும் நேற்று அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இனி அவர்களிடமும் தொடர்ச்சியாக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இன்னும் நிறைய பேர் கைது செய்யப்படுவார்கள். காத்திருந்து பார்ப்போம்.
கடந்த வருடம் இலங்கையை உலுக்கிய ஒரு படுகொலை சம்பவம், கணேமுல்ல சஞ்சீவவினுடைய படுகொலை சம்பவம் நீதிமன்றத்துக்குள்ள நடந்தது. எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது சம்பந்தமாக இப்பொழுது ஒரு பிரபலமான வர்த்தகர், அதாவது கம்பஹால இவரை தெரியாத ஆளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, என்னென்னு சொன்னால் கணேமுல்ல சஞ்சீவவினுடைய கொலையோட சம்பந்தப்பட்ட நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்டவர்கள். துரத்தி எல்லா இடமும் வந்து உள்நாட்டில் வெளிநாட்டில் எல்லாம் கைது செய்யப்பட்டவர்கள். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான ஒரு நபர் இங்கே இருந்திருக்கிறார், இலங்கையிலே இருந்திருக்கிறார். அதுவும் பெரிய ஒரு வர்த்தகர் என்ற ஒரு அடையாளத்தோட, ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு முக்கியமான ஆள், ஒரு விஐபி என்ற ஒரு அடையாளத்தோடு இருந்துக்கார். அவருக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்குன்றது உண்மையில இப்போதான் அதிர்ச்சியாக இருக்குது. இவ்வளோ காலம் அதிர்ச்சியாக இல்லை, இப்போதான் அதிர்ச்சியாக இருக்குது. இதையே இப்போதான் கண்டுபிடிச்சதான்னு சொல்லி, எனவே அவர் 90 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டிருப்பார். என்னென்னு சொன்னால் கணேமுல்ல சஞ்சீவவினுடைய அந்த கொலை சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி இருக்குத்தானே, அந்த துப்பாக்கியை வந்து செவ்வந்தி தான் கொண்டு வந்து கொடுத்தது. செவ்வந்திக்கு துப்பாக்கி கொடுத்த ஆள் வந்து இப்போ கிட்டலாம் கைது செய்யப்பட்டவர். அசர்பைஜானில் வந்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு வடிவா போத்து மூடி அழைத்து வரப்பட்டிருந்தவர் தான் படுவத்த சாமர. இப்போதான் அழைத்து வரப்பட்டிருந்தவர் 3 நாளைக்கு முதல். அந்த படுவத்த சாமரை பிடிச்சி நல்லபடியாக விசாரிக்கும் போது அவர் தான் சொல்லி கொடுத்துருப்பார் போலக்கு. இதுக்கு பின்னணி காரணம், மூல காரணம் எல்லாமே வந்து ஒஸ்மன் குணசேகர என்று சொல்லப்படுகின்ற சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆள் என்று சொல்லியிருப்பார் போலக்கு. அதனால இப்போ ஒஸ்மன் குணசேகர கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரிடம் தீவிரமான முறையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், செத்தது வந்து ஒரே ஒரு ஆள் தான், அது வந்து கணேமுல்ல சஞ்சீவ. ஆனால் அவருடைய கொலைச்சம்பவத்தோட சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்லி தொடர்ந்து கைது செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். இப்போ நான் நினைக்கிறேன் 30-40 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிற போல. செவ்வந்தி, பிறகு செவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுத்த பிரியங்கா, பிறகு யாழ்ப்பாணத்தில் அடைக்கலம் கொடுத்தவர்கள், கிளிநொச்சியில் அடைக்கலம் கொடுத்தவர்கள், இந்தியாவுக்கு நாடு கடத்தியவர்கள், இந்தியாவில் வச்சு பாதுகாத்தவர்கள், பிறகு இந்தியாவிலிருந்து நேபாளத்துக்கு அனுப்பினவர்கள் என்று சொல்லி எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் கணேமுல்ல சஞ்சீவவினுடைய ஆவி இருக்குதானே, அந்த ஆவி வந்து பின்னாலேயே துரத்துது போல இருக்கு. தானே. கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான உயிரிழப்புகள், எல்லாமே வந்து அநியாயமான முறையில் நடந்த உயிரிழப்புகள். அதில் வந்து 1-2 மட்டும் பார்ப்போம். நேற்று காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மாத்தளை மாவட்டத்தில் ஒரு தந்தையும் மகளும் வந்து யானை தாக்கி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதாவது 56 வயதுடைய தந்தையும் 25 வயதுடைய மகளும் வந்து சைக்கிளில் போய்கொண்டிருக்கக்குள்ள திடீரென்று காட்டுக்களால் வந்த யானை வந்து அவர்கள் மேலே தாக்கி அந்த இடத்திலே வந்து 2 பேருமே உயிரிழந்திருக்கிறார்கள். இவர்கள் மாத்தளை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வில்கமுவ என்று சொல்லப்படுற ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இது நேற்று காலம் நடந்த சம்பவம். பிறகு நேற்று பின்னேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு சம்பவம், நீரில் மூழ்கி, அதாவது ஒரு ஓடை நீரில் போய் குளிக்க போன இடத்துல வந்து 2 இளைஞர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். ஒரு ஆளுக்கு வந்து 16 வயசு, மற்றவருக்கு வந்து 17 வயசு. சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஸ்கம என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல, கொஸ்கம என்று சொல்லப்படுற இடத்துல அங்கே இருக்கக்கூடிய கால்வாயில் குளிக்க போயிருக்கணும். அதில் மூழ்கி இந்த 2 பேரும் உயிரிழந்துள்ளார்கள். எரிபொருள் கையிருப்பு சம்பந்தமாக அரசாங்கத்திடமிருந்து ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு வரப்போது மறுபடியும் எரிபொருளை வந்து பதுக்க வேண்டி வரும் என்று சொல்லி சமூக வலைத்தளங்களில் செய்திகள் பரவி கொண்டிருக்குது. இடைக்கிட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பொய்யான செய்திகள் வந்து பரவிக்கொண்டே இருக்கும். அரசாங்க தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் தேவையான சகல எரிபொருளும் வந்து கையிருப்பில் இருக்குது, எனவே வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று சொல்லி அரசாங்க தரப்பில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மிக விரைவில் இந்த ஒற்றை இலக்கம் 2 இலக்கம் பார்த்து ஃபியூவல் அடிக்கிறது, அதெல்லாம் வந்து அந்த நடைமுறையெல்லாம் நீக்கி போட்டு தனியாக QR கோட் மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் ஃபியூவல் அடிக்கலாம் என்று சொல்லி அந்த ஒரு நிலைமை திரும்ப போகுது என்று சொல்லி பிரதமர் அலுவலகம் சார்பாக இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே நாட்டில் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் தேவையான சகல எரிபொருளும் கையிருப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். கனநாளாக காணொலிகளில் வந்து கருத்தோவியம் சொல்லல என்று சொல்லி நீங்கள் கேட்டிருந்த நீங்கள். எனவே இன்றைக்கு ஒரு கருத்தோவியம், அதுவும் சர்வதேச கருத்தோவியம். அதாவது உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் தானே, அவர் வந்து இப்போ சீனாவுக்கான 3 நாள் பயணத்தை முடிச்சு கொண்டு இப்போ அமெரிக்காவுக்கு நோக்கி பறந்து கொண்டிருக்கிறார். அப்போ வந்து அது சம்பந்தமாக வரையப்பட்ட ஒரு கருத்தோவியம். என்னென்னு சொன்னால், இங்கால ட்ரம்ப் போகிறார், அங்கால வந்து சீனாவினுடைய ஜனாதிபதி ஷி ஜின்பிங் வந்து வாரார். ட்ரம்பின் முதுகில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தி ஒன்று வச்சுக்கார். அந்த கத்தியில் வந்து டொலர் சின்னம் வந்து கீறப்பட்டிருக்கிறது. அதாவது டொலர் என்று சொல்லப்படுற கத்தியை வந்து, கூர்மையான கத்தியை வந்து ட்ரம்ப் கொண்டு போகிறார். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனாவினுடைய ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இருக்கார் தானே, அவரும் வாரார். அவர்கிட்டையும் ஒரு கத்தி ஒன்று இருக்குது, அது வந்து சீன நாணயம் யுவான் இருக்குது தானே, அந்த யுவான் சின்னம் வந்து வரையப்பட்டிருக்கிறது. எனவே அமெரிக்க நாணயமா சீன நாணயமா
என்று சொல்லி இதுதான் போட்டி. எனவே 2 பேரும் கூர்மையான கத்தியோடு தான் சந்திக்கணும். இது ஒன்றும் அப்படி சிநேகபூர்வமான சந்திப்பில்லை. என்னதான் சந்தித்து கை குலுக்கி சிரிச்ச முகத்தோட செல்ஃபி எல்லாம் எடுத்தாலுமே கூட இது அப்படியான சந்திப்பு இல்லை என்றதை இந்த கருத்தோவியம் அழகாக எடுத்து காட்டுகிறது. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.